தென்காசி மாவட்டம் தோரணமலையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கோடை விடுமுறை கொண்டாட்டம் நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டும் கோடை கொண்டாட்டம் நடந்து வருகிறது. கோடை கொண்டாட்டம் அமர்க்களப்பட்டது என்றே கூற வேண்டும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் மலையேறும் பக்தர்கள் காலையிலேயே தோரணமலைக்கு வருகை தருவார்கள். கோடை விழாவை கொண்டாட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் திரண்டனர். இதனால் கோவில் வளாகம் களை கட்டியது. காலை 8 மணிக்கு மாணவர்கள் தங்கள் திறமையை காட்டத் தொடங்கினர். முதலில் சிறுவர் சிறுமியர் திருக்குறளை ஒப்புவித்தனர். இதனையடுத்து கயத்தாரிலிருந்து வந்த மாணவ மாணவிகள் யோகா மற்றும் நடனம் நிகழ்ச்சி நடத்தினர். இதனையடுத்து கடையத்தில் இருந்த விவி ஸ்போர்ட்ஸ் குழுவை சேர்ந்த மாணவ மாணவிகள் கராத்தே மற்றும் வால் பயிற்சி செய்து காட்டினர். அடுத்து ஆலங்குளம், ரெட்டியார்பட்டி, கழுநீர்குளம், ஓடைமரிச்சான் பகுதியைச் சேர்ந்தவர்கள் யோகா மற்றும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டி பொதுமக்களை வியக்க வைத்தனர். அதன் பின்னர் பூலாங்குளம் சிலம்பம் குழுவினர் சிலம்பமாடினர். கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. இதனையடுத்து பாரம்பரிய விளையாட்டான பம்பரம், கோலி விளையாடினர். அவர்களுக்கு அந்த கால தின்பண்டமான கடலை மிட்டாய் வகைகள் மற்றும் இயற்கை குளிர்பானம் கொடுக்கப்பட்டது. கோவிலுக்கு வந்திருந்த அனைவருக்கும் காலை சிற்றுண்டியும் மதியம் சாப்பாடும் பரிமாறப்பட்டது. கோவிலுக்கு வந்த மாணவ மாணவிகள் பலர் அங்குள்ள நூல் நிலையத்திற்கு சென்று படித்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர் செண்பகராமன் செய்திருந்தார்.